பக்தி இன்னைக்கு வேற எங்கேயோ போயிடுச்சு. ஆனா நம்முடைய அடியார்கள் திருநீரையும் ருத்ராட்சத்தையும் அவங்களாவது ஒரு மாசம் போட்டுக்கிட்டு அவுத்தெறிஞ்சு போடுறாங்க. சபரிமலைக்கு போறவன் சுவாமியே சரணம் ஐயப்பா, என்னைக்கு கார்த்திகை 1 அன்னைக்கு முதல் நாள் ராத்திரி எல்லாம் ஆடு மாடு கோழி வயிற்றுல இருக்கும், வயிற்றுக்குள்ள சுவாமியே சபரிமலை வாசனே ஐயப்பன் பாப்பா. அட பாவி, நான் சிவனே உட்கார்ந்துருக்கேன்டா. ஏன்டா மாலையை கழட்டி சூடத்தை சுத்தி தூக்கி போட்டானா முடிஞ்சு போச்சு. ஐயப்பனாவது ஒன்னாவது, இனிமே அடுத்த வருஷம் தான் ஐயப்பன். நம்ம பாருங்க, என்னைக்கு ருத்ராட்சம் போட்டு சிவனை தீட்சை வாங்கி ஏத்துக்கிறோமோ சாகர வரைக்கும் சிவபெருமான மறக்காத ஒரே ஜாதி சிவனடியார் ஜாதி. நம்ம கழட்ட முடியுமா? சிவனை கும்பிட்டாச்சு, ஒரு மாசம் மாலை போட்டாச்சு, அடுத்த மாசம் கழட்டி வை. புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா எல்லா கோழியும் எல்லா ஆடும் பெருமூச்சு விடும். அப்பா, புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு சூடத்தை ஏற்றி கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளை மலைக்கு அமுச்சுட்டு இவன் நேரா போய் முனிஜாண்டி போய் ஆம்பூர் பிரியாணியை வாங்கி அடிக்கிறான். பெருமாளாவது ஒன்னாவது. நாக்கு செத்து போச்சியா? உன்னை யாரு சாப்பிட வேணான்னு சொன்னா? கடவுள். நீ எல்லாம் சாப்பிட வேணான்னு சொல்லல, ஆனா கடவுளை காரணம் காமிச்சு ஏமாத்தாத. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு வண்ணப்பணித்தன்னை வா. நீ செய்யற நீ என்ன வேணா சாப்பிடுப்பா, உள்ளத்துல அன்போட இரு, வஞ்சனை இல்லாமல் இரு. அதுதான் சொல்றாரு. பயப்படக்கூடாது.